friends, welcome back to my channel. So last video la வந்து நம்ம moisturizer பத்தி பார்த்தோம். அது பார்த்துட்டு வந்து पर्सनலா என்ன நிறைய பேர் பிங் பண்ணி கேட்டிங்க oily skin க்கு என்ன மாதிரி moisturizer யூஸ் பண்றது அப்புறம் வந்து products வந்து ரெஃபர் பண்ண சொல்லி கேட்டிங்க. நானும் அனுப்பிச்சு விட்டேன். அதுக்கு அப்புறமா இன்னும் 2-3 பேர் வந்து என்கிட்ட வந்து products வந்து ஆர்டர் பண்ணி கேட்டாங்க. சோ அதுவும் நான் பண்ணி கொடுத்தேன். எனக்கு தெரிஞ்ச வெப்சைட்ஸ் மூலமா நான் அவங்க கேட்ட ப்ராடக்ட்ஸை ஆர்டர் பண்ணியும் கொடுத்தேன். ஸோ ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் வந்து என்னோட ரிவ்யூஸ் பார்த்துட்டு அந்த ப்ராடக்டை வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்கள் நினைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஃபார் தட். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸில் டக்குன்னு ஒரு மேக்கப் பண்ணிவிட்டு வெளியில் போகணும் அப்படின்னா என்ன மாதிரி மேக்கப் வந்து நம்ம போடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். ஸோ சில பேருக்கு வந்து எப்பயுமே மேக்கப் போடுறது வந்து பிடிக்காது. பட் ஆனால் வந்து சில அக்கேஷனுக்கு போகிறப்ப ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்கும், எதுவுமே போடாமல் ஜஸ்ட் ஒரு பவுடர் மட்டும் அப்ளை பண்ணிட்டு போவாங்க. இந்த காலகட்டத்துக்கு வந்து எல்லாருமே நிறைய ஹெவி மேக்கப் வந்து யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து அது வந்து அந்த அளவுக்கு நல்ல லுக்காக இருக்குமா அப்படின்னு கேட்டாக்கா கண்டிப்பாக இல்லை. ஸோ அதனால எல்லாருமே வந்து மோஸ்ட்டாக வந்து ஒரு மேக்கப் அப்படின்றத ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி மேக்கப் வந்து ரொம்ப பிடிக்காதவங்க ஜஸ்ட் ஒரு பேசிக் ப்ராடக்ட்ஸ் வச்சு எப்படி ரெடி ஆகுறது அப்படிங்கிறது. சில பேருக்கு வந்து ஃபவுண்டேஷன் பிடிக்காது. நான் சொன்ன மாதிரி ரொம்ப பேசிக் ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் நம்ம மேக்கப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி எனக்கு லைட்டாக டார்க் சர்க்கிள் இருக்குது. இப்போ நான் ஹெவியாக மேக்கப் பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து இது கரெக்டர் அதெல்லாம் யூஸ் பண்ணுவேன், ஹைலைட்டர் அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். பட் இப்போ வந்து அதெல்லாம் இல்லை, நம்ம வெறும் பேசிக்காக என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சு பண்ணுறது அப்படின்றதான் நான் காட்ட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு காம்பேக்ட். ஸோ இந்த காம்பேக்ட் வந்து என்னோட ஸ்கின் டோனுக்கு தகுந்த மாதிரி நான் பார்த்து வாங்கிக்கிட்டேன். இது வந்து வெட் அண்ட் ட்ரை காம்பேக்ட். ஸோ நீங்கள் வந்து வாட்டர் ப்ரூஃப் மாதிரி தான் நல்லா நிற்கும் இந்த இது. ஸோ இப்போ வந்து நான் ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலர் போடாததுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவுடர்லையே கண்ணு கீழே வந்து நல்லா கவர் பண்ணிக்கிறேன். அந்த சர்க்கிளை வந்து நான் வந்து இந்த காம்பேக்ட் பவுடர் வச்சு நல்லா கவர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பென்சில் ஐஷேடோ வந்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் ஹைலி பிக்மெண்டட் ஷேடு. இது வந்து ஒரு கோல்டு கலர். இது வந்து எல்லாத்துக்குமே போகும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு அக்கேஷனாக இந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு ஐஷேடோ வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் ரொம்ப ஃபுல்லாக கவர் பண்ண மாட்டேன். இப்போ வந்து நீங்கள் கண்ணை இப்படி மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மட்டும்தான் இருக்க மாதிரி நான் எப்பயுமே போடுவேன். இந்த மாதிரி 2 சைடும் நான் போட்டுக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா லிப்ஸ்டிக்கை வச்சு கூட ஜஸ்ட்டு கையில் லைட்டாக தொட்டு அந்த பிங்க் ஷேடு மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏதாவது அக்கேஷனுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவ்வளோதான். இந்த அளவு நான் போட்டு முடிச்சிட்ட அப்புறம் இப்போ நான் வந்து ஐலைனர் போட போகிறேன். இந்த லாக்மே அப்சல்யூட்டோட ஐலைனர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து சில பேருக்கு வந்து லிப்ஸ்டிக்ஸ் பிடிக்கும். அப்படி பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி சாப்ஸ்டிக் வரும். லாக்மியில் நிவ்யாவில் நிறைய பிராண்டில் வரும். கொஞ்சம் கிளிட்டர் உள்ளதும் இருக்கும், இல்லாததும் இருக்கும். ஸோ இதை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டோம். இதுதான் ஃபைனல் லுக். நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ்லேயே இது பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நான் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத இன்னொரு வாட்டி நான் ரிப்பீட் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு காம்பேக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து ஐஷேடோ வந்து தேவைன்னா மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஃபங்க்ஷன் மாதிரி நீங்கள் போகிறீங்கன்னா மட்டும் ஐஷேடோ எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா அதை விட்டுடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஐலைனர், ஒரு காஜல், அப்புறம் அதே மாதிரி ஐப்ரோ பென்சிலும் உங்கள் ஐப்ரோஸ் பொறுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஐப்ரோஸ் ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா இதையுமே நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். அண்ட் தென் வந்து ஒரு லிப்ஸ்டிக். ஸோ டோட்டலாக வந்து நம்ம 7 ப்ராடக்ட்ஸ், அதாவது இந்த ஐஷேடோ அண்ட் ஐப்ரோ பென்சில் இல்லாமல் 5 ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்ம வந்து சிம்பிளான ஒரு மேக்கப் இன்றைக்கி பார்த்துட்டோம்.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.